கொடுக்கப்பட்ட நாற்கரம் ABCD முனைகள் A of -3, -8, B of 6, -6, C of 4, 2, D of -8, 2 ஆகும். First one முக்கோணம் ABC இன் பரப்பு. Second one முக்கோணம் ACD இன் பரப்பு. Third one முக்கோணம் ABC இன் பரப்பு plus முக்கோணம் ACD இன் பரப்பு. Fourth one நாற்கரம் ABCD இன் பரப்பு. Fifth one கேள்வி 3 மற்றும் 4 இன் விடைகளை ஒப்பிடுக. ஓகே சார், தேங்க்யூ. இப்போ முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. யாருடைய முனைப்புள்ளிகள்னா நாற்கரத்தின் முனைப்புள்ளிகள். நாற்கரத்தினுடைய பேரு ABCDன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஆர்டரா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? இது எத்தனாவது கால் பகுதியில் வரும்? ரெண்டுமே மைனஸா இருந்தா எத்தனாவது கால் பகுதி? மூன்றாவது கால் பகுதி. நான் லேசா போட்டுக்கிறேன். மூன்றாவது கால் பகுதி. ஓகேவா? முதல் x அச்சு பிளஸ் இருக்கு, y அச்சு மைனஸ் இருக்கு. எத்தனாவது கால் பகுதி? நான்காவது கால் பகுதி. ஸோ இங்கே போகுது, இங்க இருந்து இங்க தான் போகுது. ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. முதல் கால் பகுதி. ஸோ 3 -8 + 2 எத்தனாவது கால் பகுதி? இரண்டாவது கால் பகுதி. படம் கரெக்டாக தான் அவங்க முனைப்புள்ளிகள் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. சரி சாமி, நான் சும்மா அளவே இல்லாமல் போட்டேன். A B C D. முக்கோணம் ABCயின் பரப்பு. ABCனுடைய பரப்பு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? செகண்ட் ஒன் முக்கோணம் ACDயின் பரப்பு. ACDயின் பரப்பு. இந்த நாற்கரம் அப்படிங்கிறது எத்தனை முக்கோணங்கள் சேர்ந்தது? 4 முக்கோணமா? 2 முக்கோணம். முக்கோணம் ABC, முக்கோணம் ACD. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மிஸ். 2 முக்கோணம் தான் இருக்குது. நீங்க தனியா போட்டீங்க அப்படி சொன்னா இப்படி வரும். அது ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம். திருப்பி பாருங்க, நீங்க எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க நிறைய எண்ணிட்டு போகணும். ஆனா 2 முக்கோணங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாற்கரம். அந்த நாற்கரம் சரிவகமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், இணைகரமா இருக்கலாமா, சாய் சதுரமா இருக்கலாம். ஓகேமா? அப்போ 2 முக்கோணங்களினுடைய பரப்பளவு சேர்ந்ததுதான் ஒரு நாற்கரத்தின் பரப்பளவு. தனித்தனியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ABCனுடைய பரப்பளவு, ACDனுடைய பரப்பளவு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா நாற்கரம் ABCனுடைய பரப்பளவு நம்ம ஃபார்முலா வச்சு போட போறோம். சரி சாமி, கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினதையும் இங்க பாருங்க, முக்கோணம் ABCயின் பரப்பு பிளஸ் ACDயின் பரப்பு, இது ரெண்டுத்தையும் கூட்ட போறோம். கூட்டி அப்படி வச்சுக்க போறோம். நாற்கரம் ABCயோட பரப்பளவு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சு போட போறோம். கண்டுபிடிச்சு போட்டுட்டு ஜஸ்ட் we have to compare. மூணாவது क्वेश्चन ஆன்சரையும் நாலாவது ஆன்சரை என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம், ஒப்பிட போறோம். அதான் அந்த கேள்வியை கொடுத்துட்டாங்க. சரியா சாமி? இது ஒரு 5 மார்க் क्वेश्चनல மிஸ் இது மாதிரிலாம் கொடுப்பாங்களா, இது ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வருமானு சொன்னா இதுல எதனா ஒரு 2 கேட்கலாம் உங்களை. சரியா? நான் கம்பல்சரி क्वेश्चन எத்தனை क्वेश्चन எப்படி இது பண்ணி கேட்டாலும் காம்ப்ளிகேட்டடா கேட்டா படத்தை நமக்கு போட. ஓகே சரி. முக்கோணம் ABCயின் பரப்பளவு. ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவுன்னு சொன்னாவே டக்குனு என்ன போடுங்க சாமி? ஆஃப் இன்டு ஃபார்முலாவோட போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். ஃபார்முலா போட்டுங்க, புள்ளி எடுத்துக்கலாம். A B C. A மட்டும் போடுங்க. -3 -8 + 6 + 4 + 2 முக்கோணம் A B C முடிஞ்சிச்சு. மறுபடியும் -3 -8 சதுர அலகுகள் பின்னாடி போட்டுக்கலாம். 1/2 இன்டு அப்படியே போட்டுக்கலாம். ரெட்டப்பட மைனஸ் பிளஸ் R1 18 நாட்டி போடலாம். RN 12 4 32 மைனஸ் 32 கீழ இருந்து போலாம் சாமி. R8 12 R8 48 டக்குன்னு வரும் சாமி. என்ன 48 மைனஸ் 48. அடுத்து R9 24 மைனஸ் 24 11 6 மைனஸ் 6 ABC மட்டும் தானா? ஏன் டவுட் வந்துச்சா? சரி சாமி, கீழே இருக்கிற குறியை மட்டும் மாத்திக்கலாம். மைனஸா இருந்தா பிளஸ், மைனஸா இருந்தா பிளஸ், மைனஸா இருந்தா பிளஸ். ரெண்டுமே பிளஸ் கூட்டிக்கலாமா? எஸ் மிஸ். 8 கூட்டினா 16 க்கு 6 B 1 5 5 1 6. நீங்க ரெண்டுமே பிளஸ் பிளஸ் நீங்க ரெண்டுமே கூட்டிக்க போறோம். ரெண்டுமே பிளஸ்னா பிளஸ் தான் போடணும். எஸ் மிஸ். 4 2 சேர்த்தா 6 6 சரி 8 6 2 1 3 அடிக்கடி இது பண்றீங்க. ஒரு மைனஸ் இங்க ஒரு பிளஸ், ஒரு மைனஸ் வந்தா என்ன பண்ணனும்? இப்போ 32 ல இருந்து 6 கழிச்சா 30 ல இருந்து 6 கழிச்சிட்டா 30 ரூபாயில இருந்து 6 ரூபாய் கழிச்சா மீதி எவ்வளவு? 24. மேல தான் இருக்கு. 24 கூட 2 சேர்த்தா 26 மைனஸ் 26.
பாக்குறேன் அங்க பிளஸ் இங்க ஒரு மைனஸ் வந்து என்ன பண்ண போறோம் கழிக்கணும் 36 ல இருந்து 26 போயிடுச்சா மீதி 10 இந்த 10 கூட்டிடலாமா 66 ஒரு 10 சேர்த்தா 76 1/2 76 இதுக்கு பதிலா இன்டு போட்டாலும் சரி இந்த பிராக்கெட் போட்டாலும் சரி இன்னொரு பிராக்கெட் போட்டாலும் சரி 76 இல் பாதி 76 இல் பாதி 2 2 3 2 6 மீதி 1 ஓகே இப்போ ACD முக்கோணம் ACD இன் பரப்பளவு டக்குன்னு போட்டுக்கலாம் half into a -3 -8 4 காலையில 6 மணி எவ்வளவு ஆக்டிவா இருக்கலாம் சாமி நல்லா இருக்கே மாப்ள அடுத்து C மா C சொல்லுங்க thank you master D again இருக்கலாமா சாமி எஸ் மிஸ் கொஞ்சம் பெருசா கொடுங்களா 3 அப்படியே போட்டுக்கலாம் இங்க பிளஸ் இங்க மைனஸ் ஒரு மைனஸ் வருது ஏற்கனவே நீங்க 32 ல இருந்து 6 கழிச்சு போட்டீங்கன்னா வந்துச்சு 26 இதனுடைய குறி பிளஸ் ரெண்டுமே பிளஸ் 18 10 ஒரு 8 18 கூட 6 சேர்த்தா 26 ரெண்டுமே பிளஸ் 64 யும் 6 யும் கூட்டினா 70 எல்லாமே பிளஸ் தான் 1/2 இந்த போட்டு இந்த பாயிண்ட் போட்டாலும் சரி இந்த பிராக்கெட் போட்டாலும் சரி அந்த பிராக்கெட் போட்டாலும் சரி 70 ஒரு 20 90 ஒரு 20 110 6 4 ஒரு 10 110 ஒரு 120 இல் பாதி 120 மேல பாதி 6 12 60 ஓகேவா எஸ் மிஸ் தேர்ட் ஒண்ணா கேக்குறாங்க பாருங்க முக்கோணம் ABC இன் பரப்பு பிளஸ் முக்கோணம் AC இன் பரப்பு போட்டுக்கலாமா எஸ் மிஸ் இதுவும் சதுர அலகு இதுவும் சதுர அலகு முக்கோணம் ABC இன் பரப்பளவு 38 பிளஸ் 60 38 பிளஸ் 60 ஈக்குவல் டு 98 60 90 ஒரு 8 98 ஓகே சாமி எஸ் மிஸ் போடுங்க போடலாம் நாற்கரம் ABCD இன் பரப்பளவு ஆஃப் போட்டுக்கலாமா எஸ் மிஸ் ஆஃப் AB னுடைய மதிப்பு அப்படியே சொல்லினே போங்க -3 -8 பின்னாடி போட்டுக்கலாம் ஆஃப் எடுத்து போட்டுக்கலாமா எஸ் மிஸ் பெரிய போட்டுக்கலாம் சாமி இல்ல அந்த ஃபார்முலா அத போட்டுக்கலாம்ல சின்னதா போட்டுக்கிட்டா எஸ் மிஸ் போடு சாமி ஃபார்முலா சொல்லுங்க x1 போட்டுக்கோங்க x2 x4 y2 y4 அப்ளை பண்ணிக்கலாமா எஸ் மிஸ் r/2 x1 y1 -3 அடுத்து x3 y3 x3 முதல் புள்ளி சாமி அதுக்கு அப்புறம் மூணாவது புள்ளிக்கு போணும் 4 2 + 4 போடலாம் மைனஸ் யா போட்டுக்கலாம் +6 மாஸ்டர் ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் +6 -6 x4 y4 +2 புரியுங்க மைனஸ் போட்டா பிளஸ் இங்க போடலாம் மைனஸ் ஈக்குவல் போட்டுட்டா எஸ் மிஸ் 1/2 ரெண்டுமே மைனஸ் 7 பிளஸ் 14 மைனஸ் 8 ஈக்குவல் டு r பெருக்கலாம்
யாரு 14 எவ்வளவு 140 என்ன 140 -140 மாத்திக்கலாமா மைனஸ் இருந்தா பிளஸ் கூட்டல வரும் 6 196 இல் ஃபார்முலேட் எஸ் மிஸ் half into 196 சொல்லலாமா எஸ் மிஸ் 4 2 19 எத்தனை ரெண்டு இருக்குது 9 18 மீதி 1 8 16 இப்போ 98 சதுர அலகுகள் இதெல்லாம் புரியுதா எஸ் மிஸ் இப்போ 5th ஒண்ணா கொடுத்துறாங்க ஒப்பிடுங்க எதை ஒப்பிட சொல்றாங்க மூணாவது ஆன்சரையும் நாலாவது ஆன்சரையும் மூணாவது ஆன்சர் என்ன வந்துச்சு 97 நாலாவது ஆன்சர் என்ன வந்துச்சு 98 சதுர அலகு அப்ப ரெண்டு ஆன்சர் எப்படி சாமி வருது சமமா இப்போ கம்பேர்னு சொல்லிட்டு வந்தாவே நடுவுல என்ன பண்ணு சாமி சொல்லிட்டேன் நானு ஏய் 7ஆம் கிளாஸ் வந்து நான் தான் உட்கார்ந்து நடத்திக்கிறேன் ஒப்பிடுக அப்படின்னு சொன்னாவே நடுவுல என்ன பண்ணோம் பாக்ஸ் क्वेश्चन நம்பர் 3 and क्वेश्चन நம்பர் 4 ரெண்டுமே எப்படி இருக்கு ஒப்பிட சொன்னாங்க பெரியதா சிறியதா எப்படி வந்தாலும் ஒப்பிட சொன்னா ரெண்டு கொடுத்தா நடுவுல பாக்ஸ் போடு ரெண்டுமே எப்படி இருக்கு சாமி சமமா இப்போ நம்ம படம் வரும்போது சொன்னோம் இல்லையா இப்போ நாற்கரம் அப்படிங்கிறது இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவின் கூடுதல் நாற்கரத்தின் பரப்பளவு என்பது இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவின் கூடுதல் ஓகே சாமி எஸ் மிஸ் ரெண்டு ஆன்சர் எப்படி வந்துச்சு நமக்கு சமமா ஓகே